Entertained by Ritix Studios. முத்துவேலா, அஸ்ஸலாமு அலைக்கும். அல்லேலூயா. அற்புதங்கள் செய் ஆண்டவரே. இந்த ஆளு மெண்டலா இல்ல டாக்டரா? மென்டல் டாக்டர். இப்ப சொல்லுங்க, உங்களுக்குள்ள முதல்ல எப்ப எப்படி சண்டை வந்துச்சு? தாலி கட்டின அந்த நிமிஷத்துலேருந்தே சண்டை தான் டாக்டர். இதுக்கு தான் கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடா, கண்டிஷனை ஃபாலோ பண்ணுங்கடான்னு படித்து சொன்னேன். எவன் கேட்டான்? ஏமா, உங்கள் கல்யாணம் என்ன கரூர்லையா நடந்துச்சு? ஆமாம் டாக்டர். வீதி. சொல்லுங்க. எங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்ச ஐயர் தான் டாக்டர் சண்டையை துவக்கி வச்சது. ஒரு குடத்துக்குள்ள மோதிரத்தை போட்டு எங்க 2 பேரையும் எடுக்க சொன்னார். நான் தான் டாக்டர் எடுத்தேன். இவ என்ன பண்ணா தெரியுமா? குடத்துக்குள்ளே என் விரலை உடைச்சி மோதிரத்தை எடுத்து இவ தான் ஜெயிச்சா. ஓ ஆமாம் டாக்டர். இந்த ஆளை எப்போ அடிக்கணும்னாலும் நேராக தான் அடிப்பேன். என்னை நேரடியாக அடிக்க முடியாமல் இந்த ஆள் என்ன பண்ணா தெரியுமா? நைட்டு படுக்க போகிறப்ப ஆசையாக பால் கொடுத்தாரு. நானும் யதார்த்தமாக வாங்கி குடிச்சிட்டேன். பாலில் தூக்க மாத்திரையை கலந்துருக்கா அந்த விஷக்கிருமி. எனக்கு மயக்கமா வருதுங்க. வரணும்ல. போதை ஏறி போச்சு. தூங்குனதுக்கு அப்புறம் ஆசை தீர அப்புறம் அடிச்சிருக்கான் டாக்டர். வெர்சிலின் பாக்குறியா? ட்ரிபிள் எக்ஸ். ஜெயிச்சிட்டோம் மாறா. அவ்வளோ வெறி மாப்பிள்ளைக்கு. காலையில் ஏஞ்சி பார்த்தா கை காலெல்லாம் வீங்கி ரத்தம் கட்டி இருந்தது டாக்டர். வலிக்குது. போட்டு விட்டாடா. இதெல்லாம் ஒரு புருஷனுக்கு அழகா? என்னையா அது? தூக்க மாத்திரை போட்டது என்னமோ உண்மைதான் டாக்டர். ஆனா அடிச்சது நான் இல்ல, வீட்டுக்கு திருட வந்தானுங்க 2 திருடனுங்க. அவனுங்க போட்டு பொளந்துட்டு போயிட்டாங்க. பாதி பொய். அன்னைக்கு 2 திருடங்க வந்தது உண்மைதான். அவங்க வரதுக்கு முன்னாடியே நடிச்சிட்டாரு. யோ, என்னையா பண்ண? காலைல எந்திரிச்சு நான் கேட்டதுக்கு நகையும் பணத்தையும் அடிச்சது திருடங்க தான், ஒன்னு அடிச்சதும் திருடங்க தான் அப்படின்னு அப்பாவி திருடங்க மேல பழிய தூக்கி போட்டாரு. திருட சார் ப்ளீஸ் ஒரு ஹெல்ப்.
தூங்கிக்கிட்டு இருக்க பொம்பளைய திருடங்க எதுக்கு டாக்டர் அடிக்கணும்? ம் சில முகரக்கட்டையெல்லாம் பார்த்தா தானாகவே அடிக்கணும்னு தோணல டாக்டர். டாக்டர் ஒரு கத்தி இருந்தா கொடுங்க, இங்கே அவனை குத்தி போட்டுறேன். பொய்யா பேசுறான் புறம்போக்கு. ஏம்மா கொஞ்சம் பொறுமையாக இருங்கம்மா. தப்பு இந்த ஆள் மேலே தான் இருக்கு. இவனை நான் கவனிச்சுக்கிறேன். அந்த திருடங்க மறுநாள் வந்தாங்க டாக்டர். திருடின நகை கவரிங் நகைன்றதுனால திருப்பி கொடுக்க வந்தாங்க. வந்தப்ப நான் அவங்கள பார்த்துட்டேன் டாக்டர். அவங்கள புடிச்சு என்ன திமிரு இருந்தா நகையை எடுத்தது இல்லாம என்னை ஏன்டா அடிச்சீங்கன்னு கேட்டேன் டாக்டர். நாங்க நகையை மட்டும் தான் எடுக்க வந்தோம், உங்களை அடிச்சது உங்க புருஷன் தானே சொன்னாங்க டாக்டர். அப்பதான் இந்த ஆள் மாட்டினோம். எப்படி டைப்பா முழிக்கிறான் பாருங்க டாக்டர். கேமராவே இல்லாம நடிப்போம் டாக்டர். ஆமா இவங்க மட்டும் என்னவா சரியான ரீல்ஸ் பைத்தியம் டாக்டர். புருஷனை அடிக்கிறதே இவன் முழு நேரம் பொழுதுபோக்கு. ஏய் பேச்ச மோதாதடா. பொண்டாட்டிய தூக்கத்துல அடிக்கிற கேவலமானவன் தான்டா நீ. உங்க ஃப்ரெண்ட கூட கடிச்சு வச்சிருக்க டாக்டர். கடிச்சிட்டானா? பாவம் அந்த வேலைக்காரி. வேலைக்காரிய? அவ ஆப்பிள வெறித்தனமா கடிச்சு தின்றுருக்கான் டாக்டர். என் வீட்டு வேலைக்காரி ஆப்பிள் தானே டாக்டர், நாங்க அடிக்க உரிமை இல்லையா? போறாம. சரி அந்த திருடனை என்னம்மா பண்ணீங்க? திருட நல்லவன் தான் டாக்டர். பாவம் அவன் பொண்டாட்டியை காப்பாத்துறதுக்காக தான் திருடவே வந்தான். ஆனா இந்த ஆளு தூக்கத்துல இருக்க பொண்டாட்டிய அடிக்கிற பைத்தியம் பிடிச்ச சைக்கோ கிரிமினல் டாக்டர். இவனுக்கு ஷாக் ட்ரீட்மெண்ட் கொடுங்க டாக்டர். ஸோ உங்க 2 பேர்த்த வச்சுட்டு கவுன்சிலிங் கொடுக்கறதா இல்லை கட்ட பஞ்சாயத்து பண்ணுறதா எனக்கே ஒன்றும் புரியல. என்ன சார் இது? ஒரு பொம்பளை தூங்க வச்சு அடிச்சிருக்கீங்க. எனக்கு இதை தவிர வேற வழி தெரியல டாக்டர். தூக்கத்தில் ரிவெஞ்சு சார். இதுக்கு தான் சார் இந்த பழைய படங்கள்லாம் பார்க்கணும் சார். அதில் போர்க்களத்தில் கத்தி சண்டை போடுவாங்கல்ல, அப்போ எதிராளியை தடுக்கிறதுக்கு இடது கையில் கேடயம் வச்சிருப்பாங்கல்ல, அது மாதிரி நம்ம வீட்டில் இருக்கிற இட்லி தட்டு, குக்கர் மூடி இதெல்லாம் தற்காப்புக்கு பயன்படுத்திக்கலாம்ல. என்ன சார் இது? இது எல்லாமா நான் சொல்லித்தரணும்? ஸோ இந்த கதை முழுக்க முதல்ல நீங்கள் அடி வாங்கினீங்க, அப்புறம் நீங்கள் அடி வாங்கினீங்க, இப்போவும் அடி வாங்கித்தான் இருக்கீங்க இல்லையா? இல்லை டாக்டர், நானும் ஒரு தடவை அடிச்சிருக்கேன். அப்படியா? இன்ட்ரெஸ்டிங். சொல்லுங்க. அவ கொட்ட கொட்ட கண் முழிச்சிருக்கும் போது, அவ சுயநினைவோடு இருக்கும்போது நேருக்கு நேராக நின்று அடிச்சிருக்கேன் டாக்டர். எங்களுக்கு கல்யாண புதுசில் அதுவும் கன்னத்தில் ஓங்கி பலான்னு விட்டுருக்கேன் டாக்டர். எங்க அந்த கரும்பத்தை ஒரு அடி சொல்லு பாப்போம். ஒரு நாள் நைட்டு ஒரு 9:45 இருக்கும். அவள் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா. கரெக்ட். பிக் பாஸ் ஒரு தப்பான ப்ரோக்ராம்னு அதை பார்க்கக்கூடாதுன்னு சொல்லி கண்டிச்சடிச்சிங்களா? அவள் செக்ஸ் படம் பார்த்தாலே நான் கண்டுக்க மாட்டேன், சொல்கிறத கேளுங்க. அவள் பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா, நான் அவளை பார்த்துக்கிட்டு இருந்தேன். கன்னத்தில் ஒரு கொசு. என்னது? மஸ்கிட்டோ மஸ்கிட்டோ. அவ கன்னத்தை கடிச்சிட்டு இருந்தது நியாயமா? அவ கன்னத்தை கடிக்கிற உரிமை யாருக்கு இருக்கு டாக்டர்? நீங்களே சொல்லுங்க. ஏய், நான் வேற ஏதாவது சொல்லிட போறேன், மேல சொல்லு. எனக்கு கோபம் வந்துருச்சு. தாலி கட்டின புருஷன் என் கண் முன்னாடியே இப்படி ஒரு சம்பவமா? விட்டேன் ஒரு அறை. கொசு செத்துருச்சு. அவ கண்ணம் கொய்யாப்பழம் மாதிரி செவந்துருச்சு. நடந்தது சொல்லு. என்ன ஏன்டா அடிச்ச?